இங்க இந்த பையனுக்கு 32 வயசாகியும் கல்யாணம் முடியாம இருக்கு. அதனால ஏதாச்சும் ஒரு பொண்ணையாச்சும் கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக பொண்ணு பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த பொண்ணுக்கு 22 வயசுதான் ஆகுது. இந்த பையனும் அந்த பொண்ணு கிட்ட பேசி பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு எனக்கு ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் தான் ஆசை, ஆனா என் வீட்டுல சின்னதா ஒரு ரீல்ஸ் பண்ணா கூட பயங்கரமா திட்டுவாங்க, அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். என்னைய கல்யாணம் பண்ண போறவர் ஆக்டிங் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம சூர்யா வம்சம் மூவில வர சரத்குமார் தேவயானிய கலெக்டர் ஆக்குன மாதிரி என்னையே என் ஹஸ்பண்ட் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்கணும்னு சொல்றா. இந்த பையனும் நமக்கு 22 வயசாச்சு, இனிமேல் யாரையும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறான். கல்யாணம் முடிஞ்சா அடுத்த நாளே இந்த பொண்ணு ஆடிஷனுக்கு கூட்டிட்டு போறான். பார்த்தா அந்த பொண்ணு அந்த ஆடிஷன்ல ரிஜெக்ட் ஆயிரா. அதனால இந்த பொண்ணு இனிமேல் நான் ஆடிஷனுக்கு எல்லாம் போக மாட்டேன், டைரக்டா ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆக போறேன்னு சொல்றா. அதனால இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் ரிங் லைட், ஸ்டாண்ட், ஐபோன் எல்லாத்தையுமே வாங்கி அவ வைஃப் கிட்ட கொடுக்குறாங்க. அவ வைஃபும் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு பயங்கர வைரல் ஆயிரா. 50K ஃபாலோவர்ஸும் வந்துருது. ரெண்டு பேரும் வெளியே போனா கூட அவளுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் அவ கிட்ட போட்டோ எடுக்க வந்துறாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்ட் வைஃப் பண்ற ரீல்ஸ் எல்லாத்தையும் நீ பார்க்க மாட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இவரும் என் வைஃப் பிக் ஸ்கிரீன்ல நடிக்கும் போதுதான் அவளுடைய ஆக்டிங்க பாப்பேன்னு சொல்றாங்க. சரி என்னதான் இருக்குன்னு இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணி பார்த்தா அவ வைஃப் பண்ற ரீல்ஸ பார்த்து பயங்கர ஷாக் ஆகி இவ இப்படி ரீல்ஸ் பண்றதுக்காக தான் நான் இவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணேனா, இவளுக்கு நடிப்பு வராதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே அவளை நடிக்க விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடறான்.